வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பற்றி அவசரப்பட்டு அந்த வார்த்தையை விட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அணி அணியாக களம் இறங்கின அதிமுகவினர். முதலமைச்சர் பதவிக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விடுவாரோ நாங்க எதிர்பார்க்கல என்று ஆவேசப்படும் அதிமுகவினர் மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா மண்டியிட வைப்போம் என்று ஆவேசப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்ன வார்த்தையை விட்டுட்டாரு முதல்வர், தன்னுடைய பதவியினுடைய கண்ணியத்தையும் தாண்டி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த வீடியோவை நான் தரேன், நீங்க பாருங்க. அது மட்டும் பேசல, மோடி மீதும் ஏகப்பட்ட விமர்சனம் வச்சிருக்கின்றாரு, அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிருச்சான், மழை வந்துருச்சான். கோமாளிகளை கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 தோல்வி 30 சாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்கள வாழ்க்கை பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். கோமாளிகளா அப்படின்னு அண்ணாமலை அவர்களையும் நயனார் நாகேந்திரன் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விமர்சனம் செய்திருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி கால்களையே பார்க்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அவரு தலை தூக்கி சூரியனை பார்ப்பதும் இல்லையா, அப்படி பார்த்தா அதனுடைய பவரும் தெரிஞ்சிருக்குமா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் கால்களையே பார்த்து கொண்டு கிடக்கின்றார். அடிமை பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு. ஸோ கால்களையே பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்றால் யாருடைய கால்களை பார்க்கிறாரு? ஒருவேளை சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நியமிக்கின்ற பொழுது மரியாதை நிமித்தமாக காலில் விழுந்தாரு, அதை பற்றி சொல்லுகின்றாரா? இல்ல இடி மற்றும் ஐடி இவை மூலமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய மாமனார் வீட்டில் ரெய்டு விட்ட உடனே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்ற நிலைப்பாட்டில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அதை கண்டு மிரண்டு டெல்லி ஓடி அமித்ஷா மற்றும் மோடி காலில் விழுந்து கூட்டணியை உறுதி செய்தார் என்று சொல்றாரா? ஏன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் காஞ்சியில மொழிப்போர் தியாகிகளுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது எங்களை ஈடி வச்சு மிரட்டினாலும் இல்ல இன்கம் டாக்ஸ் வச்சு மிரட்டினாலும் பணபலத்தை காட்டி மிரட்டினாலும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தாலும் நாங்க ஒன்றும் மிரள மாட்டோம். நாங்க என்ன கோழைகளா? நாங்க அண்ணா மற்றும் கலைஞர் வழி வந்தவங்க, உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா ஒரு ரைடுக்கே பார்த்தீங்கன்னா கூட்டணி வைப்பதற்கு அப்படின்னு பேசியிருக்கின்றார். ஸோ இப்படி நம்முடைய அமித்ஷாவுடைய கால்களையே பார்த்துட்டு இருக்காரு, அடிமையா இருக்கிறார் என்று சொல்றாரா, இல்ல வேற விதமாக பேசுகின்றாரா என்று தெரியல. அதனால அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் விமர்சனம் வைங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் 4.25 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார். அந்த 4.25 ஆண்டுல இதையெல்லாம் தவறு பண்ணியிருக்கின்றார். அதனால்தான் தொடர்ச்சியாக நாங்கள் விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா உங்க ஆட்சியினுடைய பெருமைகளை பேசலாம், நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கால்களையே பார்த்திருக்கிறாரு, தலை தூக்கியே பார்க்க மாட்டாரு. அட கோமாளிகளா அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன் கோமாளிகள் என்று சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்களும் நம்முடைய அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மதுராந்தக கூட்டமானது தொடங்குகின்ற பொழுது அவங்க பேசினாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது நம்முடைய அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமிலாம் சூரியன் மறைந்து போய்விட்டது, மழை தூறல் வருகிறது, மழை தூறல் வந்தால் தாமரை மலரும், கூடவே இலையும் துளிர்க்கும். இங்க கடவுளே பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு, சூரியன் மறைந்து போச்சு, இனிமே தாமரைக்கும் இலைக்கு மட்டும்தான் தமிழகத்துல இடம் அப்படின்னு பேசினாங்க. அதுக்கு தான் இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறாருங்க. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி யார் என்பதை பற்றியோ இன்னொரு வீடியோவில் விலாவரியா சொல்றாரு, அதை கேட்டு வாங்கல. உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா?
சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் பத்து தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைஞ்சிருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். யாரு? த கிரேட் 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறாரு. சரி, திமுக தோல்வியே அடையலையா? ஏன்னா 2021 வரைக்கும் முதலமைச்சர் என்ன பேசினார்னு கேட்டீங்கன்னா, திமுக மாதிரி பெரிய வெற்றி பெற்ற கட்சியும் அல்ல, திமுக மாதிரி படுதோல்வி அடைந்த கட்சியும் அல்ல, நாம 2011 எதிர்கட்சியா கூட வர முடியல அப்படின்லாம் பேசினாரு. அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் இருக்கின்ற வரைக்குமாவது எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருந்தோம். ஆனால் திமுகவுடைய செயல் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எதிர்கட்சியா கூட வர முடியல. ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட் காலியாச்சு. இப்படி பல்வேறுபட்ட தோல்விகளை திமுக சந்தித்திருப்பதையெல்லாம் அவர் மறந்து போய்விட்டாரா? இல்ல 2011 இருந்து 2019 வரைக்கும் நடந்த கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நடந்த எல்லா தேர்தலிலும் திமுக தோல்விதானே அடைந்தது? ஒரே ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குதா? இல்ல உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறதா? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குதா? இல்ல செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு 2016 தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் கலைஞர் இருக்கின்ற வரைக்கும் அதிமுக கூட்டணியுடன் நின்றது. ஆனா செயல் தலைவராக திமுக தலைவராக நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் கலைஞர் இருந்தாவே அரசியல் ஏதாவது சாணிக்கதனம் பண்ணுவாரியா, இப்ப ஸ்டாலின் வந்திருக்கிறாரியா, அவரெல்லாம் ஈஸியா வெற்றி பெறலாம், நமக்கு எதுக்கு கூட்டணி, நாம சிங்கிளா நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 தனித்து நின்று திமுக தோக்கடிச்சாங்க. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது தோத்துருக்கிறாரா? வரலாற்றில் நிரூபிக்க முடியுமா? அதனால அதிமுக திமுக இரண்டருடைய வரலாறுகளும் வெற்றியும் இருக்கிறது, தோல்வியும் இருக்கிறது. ஆனால் கடந்த கால தோல்விகளை பற்றி அதிமுக பேசுவதும் அல்ல, இரண்டாவது நாங்க பெறுவது நிரந்தரமான தோல்வியும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தோல்விகளை பற்றி சிந்திக்காம அடுத்த முறை எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ இவ்வளோ பதட்டமாக எதற்காக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சாத்தியப்படாத கூட்டணிகள் எல்லாம் சாத்தியப்படுகிறது. அதனாலதான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடி கிட்ட வந்து டப்பா மாடலு அப்படின்லாம் பேசுறாரு. அது மட்டும் கிடையாது, பள்ளிகள் வழியாக இப்ப இந்திய திணிக்கலான்னு பாக்குறாங்க. அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. உங்க எல்லாருக்கும் தெரியும், தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாரு மொழி பற்றி. நாங்க அன்னைக்கே சொன்னோம், 3000 என்ன 5000 என்ன 10,000 கோடி கொடுத்தா கூட இருமொழி கொள்கைதான், மும்மொழி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அன்னைக்கே சொல்லி இருக்கிறோம். அதனால எந்த விதத்திலும் சரி இங்க இந்திக்கு இடமே இல்லை. இந்தியால எத்தனை மொழிகள் அழிந்தது தெரியுமா? உங்களுடைய டப்பா மாடல் இங்க என்ன பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தது பட்டியலிட முடியுமா? இல்ல உங்க மாநிலத்துல டப்பா மாடல் இரண்டும் சேர்ந்து என்ன பெரிய வளர்ச்சியை கண்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. 2021 அதிமுகவுடன் தானே வந்தாங்க பாஜக காரங்க, அன்னைக்கு தோத்தாங்களே. ஆனா அதையெல்லாம் மறந்து விட்டு மீண்டும் அவருடைய கூட்டணி போட்டு வந்தா எங்களை என்ன தோக்கடிச்சிட முடியுமா அப்படின்னு நம்ம முதல்வர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, தேர்தல் வந்து விட்டா போதும், நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட விதவிதமான வடைகள்லாம் சுடுவாரு, அது வழக்கமான வடைகள் தான் அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு நம்ம முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, நான் மோடி இடத்துல ஒரு 10 கேள்விகளுக்கு மேல கேட்டேன். அந்த கேள்விகளுக்கு நம்ம மோடியால் ஒரே ஒரு பதில் கூட சொல்ல முடியல. பதில் இருந்தா அதனே சொல்றதுக்கு. மோடி வந்து தமிழகத்தை கைப்பற்றலாம் என்று நினைக்கிறாங்க. அதிமுக ஆட்சி கூட கிடையாதான், என்டிஏ ஆட்சியாம். இந்த அடிமை பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஆள விட போறாரா? எப்படிங்க 2024 எத்தனை முறை மோடி வந்தாரு, ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. அதே மாதிரி காஞ்சியில் இருந்து நான் சொல்றேன், ஒரே ஒரு தொகுதி கூட பாஜகவும் அதிமுக ஜெயிக்காது. மத்திய அரசாங்கம் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குதான். நீங்க பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வளர்ச்சிக்கான திட்டம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு முதல்வர் பேச, காஞ்சிபுரம் கோயில் நகரம் இங்கிருந்து நான் சொல்றேன்
பக்தர்கள் கொண்டாடுகின்ற ஒரு அரசாக திமுக அரசாங்கம் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்வர் பேசியிருக்கின்றார். திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்ற முடியாத விஷயத்தை நம்ம பிரதமர் அவர்கள் சுட்டிக்காட்டினார். மதக்கலவரம் ஏற்படுகின்ற மாதிரி ஒரு பிரதமரையே பேசலாமா அப்படின்னு முதல்வர் நேற்று காஞ்சிபுரத்தில் பேசியிருக்கின்றார். போதைப் பொருள் புழக்கமானது எங்க அதிகமாக இருக்கிறது, இல்லை எந்த துறைமுகம் வழியாக போதைப் பொருள் அதிகமாக வருது, அதெல்லாம் நீங்கள் ஆளுகின்ற குஜராத் மகாராஷ்டிரா தான். ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யார் பொறுப்பு? மோடியுடைய பொறுப்பு, இல்லை மோடியுடைய முதலமைச்சர்கள் கட்டுப்படுத்துகின்ற வேலை. மகாராஷ்டிராவில் பேச வேண்டிய விஷயத்தை வந்து மதுராந்தகத்தில் பேசிட்டு போறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பில்கிஸ் பானு தெரியுமா? அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ஸாக இருந்தாங்க. அதில் ஒரு 13 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த அம்மாவை கற்பழித்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டாங்க. ஆனால் குஜராத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாக அவங்கள விடுதலை பண்ணாங்க. ஆனால் இந்த முத்துவேல் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செஞ்சவங்க தண்டனை பெற்று சிறையில் இருந்தால் முன்கூட்டியே விடுதலை ஆவதற்கான சட்டம் இருந்தது. அதெல்லாம் ரத்து பண்ணிட்டு பாலியல் குற்றம் செய்தவனா இருந்தா தண்டனை காலம் முடிவதற்குள்ளாக அவனை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றின இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க பெண்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பட்டியலிட்டாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் போய் பேச சொல்லு, மணிப்பூர்ல போய் பேச சொல்லு. இங்க வந்துலாம் பேசக்கூடாது. இங்க எந்த பெண்ணும் பாதிப்படையில. பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இங்க தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அதிக பெண்கள் இந்த மாநிலத்தில் தான் வேலைக்கே போறாங்க. யாரை ஏமாத்துற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியா இருந்தது அப்படிங்கிறாரு. ஆனா அந்த ஜெயலலிதா தான் வந்து மோடியா லேடியான்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் மோடியால இங்க கால் கூட பதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயலலிதா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஊழல் செஞ்சவங்க அப்படின்னு அமித்ஷாவும் மோடியும் ஒரு காலத்துல பேசினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஆட்சி சூப்பர் ஆட்சின்னு சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்ததுன்னு சொல்றாரு. நாங்க ஊழல் பண்றோமா, என்ன ஊழல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க எத்தனை முறை ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, எதெல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4.5 நிமிஷம் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த வீடியோவை பார்த்தாருன்னு வச்சுக்கலாம் நம்ம முதலமைச்சர், அட நம்ம ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு மிரண்டு போயிடுவாரு. அதை பற்றி ஒரு தனிய வீடியோவாக நாம இன்னொரு நாளில் பார்க்கலாம். இப்போ வருகின்ற தேர்தல் திராவிட ஆரிய போர் தானா. மக்களை கொண்டு போராடி மீண்டும் இந்த காஞ்சி மண்ணிலிருந்து சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வரும். திராவிடம் தான் ஜெயிக்கும், ஆரியமானது ஓடிவிடும். இந்த திராவிட ஆரிய போர்ல வெற்றி பெற வேண்டும், மக்கள் துணை கொண்டு மொத்த பேரை விரட்டி அடிப்போம் அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்கின்றார். நான் கொஞ்சம் கண்ணியமா பேசினேன். நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொச்சையா பேசியிருந்தாரு. காஞ்சியில நம்ம மத்திய அரசாங்கத்தை விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து அதை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். திமுகவை 2026 வீழ்த்தவே முடியாதான். அவங்க கூட்டணியை கொள்கையால் இணைஞ்சிருக்கின்றார்களாம். ஆனால் இங்கே ஏற்கனவே ஃபெயிலர் கூட்டணி, அது 2021 தோத்து போச்சு. அதை மீண்டும் கட்டமைச்சு வந்து நாங்கள் தோக்கடிப்போன்னு சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் 10 பழனிசாமி, 5 அமித்ஷா, 100 மோடி வந்தாலும் சரி திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு. உண்மையே ஜெயிக்குமா? உங்கள் கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.